வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. என்டேக் என்ற ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து அவிச்ச மரவள்ளிக்கிழங்கும் சம்பலோடையும் வந்திருக்கிறேன். இது வந்து எங்களோட அம்மா காலத்துல வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டா இது வந்து செய்து சாப்பிடுறது. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இதுல ஒரு சட்டி வச்சிருக்கிறேன். சட்டி வச்சு அடுப்பு நான் ஆன் பண்ணல, ஹீட்டை ஆன் பண்ணல. வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அதோட தோல் எல்லாம் சீவி கழுவி வச்சிருக்கேன். இப்படி பெரிய பெரிய பீசஸா வெட்டி இருக்கிறேன். இதுல வந்து 500 கிராம் மரவள்ளிக்கிழங்கு வருது. ஒரு 2 சின்ன மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. இப்போ இது இந்த சட்டியில போட்டு இது வந்து அந்த நாட்களில் வந்து எங்கள் அம்மா வயல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி ஒரு டிஷ் செய்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு 3 அளவுக்கு தண்ணி விடணும். இந்த மரவள்ளிக்கிழங்கு 3 அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். விட்டுக்கொண்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் சேருங்க. ஸோ இந்த உப்பை போட்டுட்டு இப்போ நான் அடுப்பை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் விட்டுருக்கிறேன். மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் வச்சுட்டு இதை நல்லா அவிய விடுவோம். மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு 12 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. நல்லா அவிஞ்சிட்டு இப்படி ஒரு முள்ளு கரண்டி எடுத்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி உள்ளுக்கு போனோன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிட்டு. ஸோ இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ வடித்து போட்டு ஆற விட போகிறேன். இருக்குது இந்த வடியில் வந்து வடித்து வச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த சம்பளை வந்து நான் இந்த பெரிய உரலில் தான் அடிக்க போகிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது 30 கிராம். எல்லாட்டிக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. ஒரு அளவுக்கு இடிச்செடுப்போம். ஸோ இப்போ இது ஒரு அளவுக்கு இடிச்சிருக்கிறேன். இதில் வந்து நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த 2 காம்பு கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இப்போ இது போட்ட அப்புறம் இது நல்லா இடிச்செடுக்கணும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைக்கலாம். ஸோ இப்போ இதில் அளவுக்கு இடிச்சிருக்கிறேன். இடித்த பிறகு இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது. அரைவாசி தேங்காய் எல்லாட்டிக்கு 125 கிராம். எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 1/3 கப் இருக்குது. இப்போ இதையும் போட்டு இடிச்செடுப்போம். இந்த மரவள்ளிக்கிழங்கு டிஷ்ஷுக்கு வந்து இந்த சம்பல் வந்து நல்ல உரைப்பாக தான் இருக்கிறது. ஸோ அதில் தான் நான் நிறைய உரைப்பு போட்டிருக்கேன். பட் உங்களோட உரைப்பு பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை போடுங்க. காணாடி பேந்து பார்த்துட்டு போடலாம். ஸோ இந்த சம்பளை நான் நல்லா இடித்து எடுத்துட்டேன். இப்போ இதை பிரம்ப அரைக்கி எடுப்பேன். ஸோ இப்போ இதை வந்து நான் பிரம்ப அரைக்கி எடுத்துருக்கிறேன். லைம் ஜூஸ் இருக்குது, தேசிக்காய் புளி. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை புளிஞ்சு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காணுமாண்டு. ஸோ இந்த சம்பல் செய்து முடிஞ்சுது. இந்த உரலில் தான் இந்த சம்பல் அடிக்க போகிறேன். சம்பல் அடிக்கிறதுக்கு உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ இதில் நான் 70 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நிறைய இதில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இந்த உரலில் போடுங்க. இதில் வந்து நறுவலாக அரைச்ச செத்த மிளகாய் இருக்குது, காஞ்ச மிளகாய். நான் 1 டேபிள் ஸ்பூனும் 1 டீஸ்பூனும் போடுறேன். எல்லாட்டிக்கு 4 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதில் வந்து மாசி எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல். உங்களோட விருப்பம்னா நீங்கள் மோல்டு ஃபிஷ் போடலாம். நான் அதில் 15 கிராம் மாசி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதில் வந்து தேசிக்காய் புளி இருக்குது, லைம் ஜூஸ் இருக்குது. நான் 2 டீஸ்பூன் போடுறேன். பட் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இதை நாங்கள் இடிச்செடுப்போம். ஸோ இப்போ இதை நான் இடிச்சிட்டேன். இதை நீங்கள் ஆகலும் பட்டா இடிக்க தேவையில்லை. ஸோ இப்போ இதை வந்து ரொம்ப எடுப்போம் கிள்ளி. ஸோ உங்களுக்கு என்ன உரைப்பாக வேணும்னா நீங்கள் உரைப்பு கூட போடலாம். எப்படி நறுவலாக அடிச்சிருக்கிறேன். கட்ட சம்பல் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிச்சிட்டு சம்பல் செய்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எங்களோட அம்மம்மா காலத்தில் வந்து இப்படி தான் செய்து சாப்பிட்றவங்க. ஸோ இது செய்து முடிஞ்சுது.
சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்க பெறையும். நன்றி, வணக்கம்.